ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி பொடி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். நான் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10 காஞ்ச மிளகா, 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, சின்ன டம்ளரில் 2 டம்ளர் உளுந்து, 2 டம்ளர் கடலப்பருப்பு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை. கேஸ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிளகு சீரகம் பொரியக்கூடாது, தீஞ்ச மாதிரி ஆகிடும். கருவேப்பிலை நல்லா இலை நல்லா சுருண்டி வர போகிற டைமில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது காஞ்ச மிளகாவும் 10 பல் பூண்டும் நல்லா வாசனை ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம அதையும் பவுலுக்கு மாற்றிடலாம். 2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுவும் ஆயிலெலாம் ஊற்றி நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது. நார்மலாகவே நம்ம அப்படியே வெறும் கடாயில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். எல்லோரும் எந்தெந்த ஸ்டைலில் எப்படி செய்வீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் லைட்டாக ஸ்மெல்லு வர அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 2 டம்ளர் கடலப்பருப்பும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது ரெண்டுத்தையுமே ஆற வச்சுக்கலாம். கடலப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி. நான் ஆற வச்சு எடுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் இல்லாமல் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கல, அது எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எளிய முறையில் இட்லி பொடி தயார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். கொரப்பாக அரைச்சா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்.